வணக்கம். புதிய செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு எட்டப்பட்டுவிட்டது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். ரஃபேல் விமான விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவையில்லை. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் திட்டவட்டம். சென்னை மெரினா கடற்கரையில் ஜெயலலிதா நினைவிடம் அமைக்க தடையில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 122வது பிறந்த நாள் இன்று கொண்டாட்டம். தில்லி செங்கோட்டையில் நேதாஜி அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆப்கானிஸ்தான் வன்முறைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண தாலிபான்களுடன் அமெரிக்க பிரதிநிதி பேச்சுவார்த்தை உறுதி செய்தது ட்ரம்ப் அரசு. நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. இனி விரிவான செய்திகள். இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு எட்டப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். முதலாவது முதலீட்டாளர் மாநாட்டினால் ஊக்கம் பெற்று இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தை தொழில் முதலீட்டை ஈர்ப்பதில் இந்தியாவின் முதலாவது மாநிலமாக தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு இம்மாநாடு உதவும் என்றார். இந்த மாநாட்டில் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் எதிர்பார்க்கப்பட்டதாகவும் இந்த இலக்கு ஏற்கனவே மிஞ்சப்பட்டுள்ளது என்பதை முதலமைச்சர் மகிழ்ச்சியுடன் கூறினார். நாளை கூட்டத்தில் இந்த அபரிமிதமான வெற்றி குறித்தும் உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகள் குறித்தும் அறிவிப்பு வெளியிடப் போவதாக முதலமைச்சர் கூறினார். தற்போதைய நிலையில் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் 62 தங்கள் தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் அமைத்திருப்பதாகவும் 2000 ஏப்ரல் முதல் 2018 ஜூன் வரை தமிழகத்திற்கு 2795 கோடி டாலர் அந்நிய நேரடி முதலீடுகள் வந்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு நிறுவனங்கள் சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தமிழ்நாடு இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாகவும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை இந்தியாவின் முதலாவதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். தொழிற்சாலைகளில் பணியாற்றும் ஊழியர் எண்ணிக்கை, பொறியியல் பட்டதாரிகள், பட்டயம் பெற்றோர் எண்ணிக்கை, காற்று மின்சக்தி திறன் உற்பத்தி, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை ஆகியவற்றில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். An announcement on the resounding success of the meet and the investment cornered when we meet here tomorrow. Tamil Nadu looks to the future with confidence and with hope. I congratulate all those who are entering into a partnership with Tamil Nadu. Yes, our bright future is assured here, as our state is a land of immense opportunities. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தமிழக அரசின் புதிய வான்வழி மற்றும் பாதுகாப்பு கொள்கை 2019 வெளியிட்டார். இதன் முதலாவது பிரதியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெற்றுக்கொண்டார். பாதுகாப்புத்துறை பங்களிப்பை 30% உயர்த்தி தமிழகத்தின் சுமார் 1 லட்சம் பேருக்கு உயர்நிலை வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது இந்த கொள்கையின் நோக்கமாகும். நிகழ்ச்சியில் பேசிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் அமைய உள்ள நாட்டின் 2வது பாதுகாப்பு தொழிலியல் உற்பத்தி வழித்தடத்தில் வான்வழி மற்றும் பாதுகாப்பு தொழில் சார்ந்த அதிபர்கள் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த பாதுகாப்பு வழித்தடம் இந்திய ஆயுத படைகளின் கருவிகள் தேவையை நிறைவு செய்வதுடன் ஆயுத ஏற்றுமதியையும் ஊக்குவிக்கும் என்றார். வெளிநாடுகளுடன் வர்த்தகம் புரிவதை எளிதாக்குவதற்கு தமிழக மாணவர்கள் அந்நிய மொழிகளை கற்க வேண்டும் என்றும் உள்ளூர் தொழில்துறையினர் தகவல் தொடர்பு திறன்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். Learn Korean, learn Japanese, learn Mandarin.
because that's where, when our units go to do business, you need our people to be able to communicate in those languages in those countries. So I would think industries should spend not just in your R&D, but also not just in training people in skills. Skills include communication skills. I would actually desire a lot of our Tamil students who are given entrepreneurial skills also to be able to learn a language of their choice, be it Korean, be it Japanese, be it Mandarin. All this would help in being able to be nimble when you're doing business with these countries. So I'm happy to be associated, not just in 2015, but in the second edition today. I'm grateful that the Chief Minister thought it fit to invite me. Extremely happy. பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஃபோர்ட் மோட்டார் நிறுவனத்தின் உலக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை தொடங்கி வைத்தார். பன்னாட்டு நிறுவனங்கள் சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சி அரங்குகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். விழாவின் தொடக்கத்தில் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தமிழக அரசின் மருத்துவ காப்பீடு திட்டம் ஒருங்கிணைந்து செயல்படுத்தும் மருத்துவ காப்பீடு முறை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் இன்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடன் ஆய்வு மேற்கொண்டார். இத்திட்டத்தின் கீழ் 1400க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் குடும்பத்திற்கு ஒரு ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் சிகிச்சைக்கான நிதியுதவி கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். எவ்வித ஆவணமும் இன்றி செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் உடல் பரிசோதனை, அறுவை சிகிச்சை, பராமரிப்பு போன்ற உதவிகள் பயனாளிகளுக்கு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். இத்திட்டம் தொடர்பான தகவல் பயனாளிகளுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் முறைகேடு செய்ய முடியும் என்று காங்கிரஸ் கூறி வரும் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், காங்கிரஸ் வெற்றி பெற்ற மாநிலங்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் பயன்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். ரஃபேல் விமான விவகாரம் குறித்து விவாதிப்பதற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவையில்லை என்றும் இவ்விஷயத்தில் காங்கிரஸ் பொய் பிரச்சாரம் மேற்கொள்வதாகவும் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கான கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட குற்றவாளி என கருத முடியாது என்று இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எம் சத்யநாராயணன், பி ராஜமாணிக்கம் ஆகியோரை கொண்ட அமர்வு தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தலைமை வழக்கறிஞர் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை அறிவிக்கப்படும் முன் ஜெயலலிதா இறந்து விட்டதால் அவருக்கு எதிரான வழக்கு கைவிடப்பட்டது என்றும், எனவே ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அல்ல என்றும் வாதிட்டார். அப்போது வழக்கினை தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்வதாக தீர்ப்பளித்தனர். மேலும் நினைவிடம் கட்டுவது அரசின் கொள்கை முடிவு என்பதால் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற காரணத்திற்காகவும் மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளையொட்டி தமிழக அரசின் சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் ஜெயக்குமார், பாண்டியராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி குறித்து பேசியிருப்பது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஜெயக்குமார், அத்வாலே பிஜேபி கட்சியை சேர்ந்தவர் அல்ல என்றும் அவர் வேறு ஒரு கட்சியை சேர்ந்திருப்பதால் அது அவரது சொந்த கருத்தாக இருக்கலாம் என்றும் பதிலளித்தார். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அருங்காட்சியகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். நாட்டின் விடுதலைக்காக இந்திய தேசிய இராணுவத்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நிறுவினார். அவரது 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவரது குழந்தை பருவம் தொடங்கி மொத்த வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் அருங்காட்சியகம் புதுதில்லி செங்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ளது. நேதாஜி பயன்படுத்திய மர நாற்காலி, வாள், அவருக்கு அளிக்கப்பட்ட பதக்கங்கள், விருதுகள், சீருடைகள் மற்றும் அவருடன் சம்பந்தப்பட்ட இதர பொருட்கள் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த அருங்காட்சியகம் ஆசாத் கி தீவானி என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதனை இந்திய தொல்லியல் துறை தனது கட்டுப்பாட்டில் வைத்து இயக்கும். நேதாஜியின் நினைவை போற்றும் வகையில் மத்திய அரசு அந்தமான் நிக்கோபாரின் ராஸ் தீவை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தீப் என பெயரிட்டுள்ளது. நேதாஜி சம்பந்தப்பட்ட நூற்றுக்கணக்கான கோப்புகளை மத்திய அரசு அனைவரும் பார்க்கும் வகையில் திறந்துவிட்டுள்ளது.
இதனை அடுத்து பிரதமர் செங்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள யாது-இ-ஜாலியன் அருங்காட்சியகம், 1857ஆம் ஆண்டு அருங்காட்சியகம், திருஷ்யகலா அருங்காட்சியகம் ஆகியவற்றை பார்வையிட்டார். ஜாலியன் அருங்காட்சியகம் 1919 ஏப்ரல் 13ஆம் தேதி ஜாலியன் வாலாபாக்கில் நடைபெற்ற படுகொலை சம்பவத்தின் அதிகாரப்பூர்வ விவரங்களை பெற்றிருக்கும். உலகப் போரின் போது இந்திய வீரர்கள் காட்டிய வீரம், தீரம், தியாகம் ஆகியவற்றையும் இந்த அருங்காட்சியகம் சித்தரிக்கும். 1857ஆம் ஆண்டு அருங்காட்சியகம் இந்தியாவின் முதலாவது சுதந்திரப் போரின் வரலாற்று பின்னணியை காட்சிப்படுத்துகிறது. இந்த காலகட்டத்தில் மக்கள் காட்டிய வீரம் மற்றும் தியாக செயல்களும் இந்த அருங்காட்சியகத்தில் காட்சியமைக்கப்பட்டுள்ளது. திருஷ்யகலா அருங்காட்சியகம் 16ஆம் நூற்றாண்டு தொடங்கி சுதந்திரம் அடைந்தது வரையிலான இந்தியாவின் கலை கலாச்சாரத்தை காட்சிப்படுத்துகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாக அந்த பிரதேச முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாநாட்டில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் கலந்து கொள்வதாக அவர் கூறினார். இந்த மாநாட்டினால் புதுச்சேரி பிரதேசத்தின் கல்வி தகுதியுள்ள இளைஞர்களுக்கு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். மேகதாது அணை திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், இதனை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்தார். ஜாக்டோ ஜியோ அமைப்பின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அதே சமயம் இது குறித்து 2 நீதிபதிகள் அமர்வில் முறையீடு செய்ய அனுமதியும் அளித்துள்ளது. இந்த போராட்டத்தினால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும், எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மாணவர் ஒருவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீது விசாரணையின் போது இதே விஷயம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு 2 நீதிபதிகள் அமர்வில் நிலுவையில் உள்ளது என்பதால் மனுவை விசாரிக்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்தார். இதனை அடுத்து மனுவை வாபஸ் பெறுவதாகவும் மாணவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்டு நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்தார். பல்வேறு முக்கிய துறைகளில் ஒத்துழைக்க இந்தியாவும் மொரீஷியஸும் உடன்பட்டுள்ளன. சுகாதாரம், பேரிடர் மேலாண்மை, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்த உடன்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியும் மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் குமார் ஜெகநாத்தும் புதுதில்லியில் நேற்று நடத்திய பேச்சுக்களை அடுத்து இந்த உடன்பாடு ஏற்பட்டது. இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை மேம்படுத்தும் வழிவகைகள், இரு நாடுகளுக்கும் இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பை இறுதி செய்வது ஆகியவை குறித்து அவர்கள் பேச்சு நடத்தினர். வாரணாசியில் நடைபெறும் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மொரீஷியஸ் பிரதமர் பின்னர் பிரதமர் மோடியுடன் பேச்சு நடத்தினார். பேச்சுக்களுக்கு பின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2 பிரதமர்களும் இருதரப்பு உறவுகளின் மொத்த அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்ததாகவும் இதனை மேலும் வலுப்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு பேச்சுக்களில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இருதரப்பு ஒத்துழைப்பிலான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். நீல பொருளாதாரம் எனப்படும் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகளில் மேலும் ஒத்துழைப்பை குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்று வரும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான 15வது மாநாட்டின் நிறைவு விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற உள்ளார். மேலும் உலகம் முழுவதிலும் இருந்து வந்துள்ள 30 வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியருக்கான பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகளை அவர் வழங்கி கௌரவிக்க உள்ளார். இந்த மாநாட்டில் 5000த்திற்கும் மேற்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பங்கேற்றுள்ளனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளிநாடு வாழ் இந்தியர் விவகாரத்துறை செயலர் ஞானேஸ்வர் மூலே, தற்போது நடைபெற்று வரும் 15வது மாநாட்டில் பங்கேற்பதற்காக 7228 பேர் பதிவு செய்ததாகவும் அதில் 5000 பேர் பங்கேற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனிடையே இந்த மாநாட்டை முறைப்படி நேற்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அரசின் மானிய உதவிகள் அனைத்து பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக குறிப்பிட்டார். கடந்த 4.5 ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டத்தின் கீழ் 5,80,000 கோடி ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார். இதன் மூலம் முறைகேடாக அரசின் நலத்திட்டங்களை பெற்று வந்த 7 கோடி பேர் அகற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதுவே புதிய இந்தியாவின் செயல்பாடு என்றும் பிரதமர் பெருமிதம் கொண்டார். பாஸ்போர்ட் சேவை திட்டத்தின் கீழ் மின்னணு விசா நடைமுறையையும் கொண்டுவர அரசு ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். நாட்டின் மேம்பாட்டை முன்னிறுத்தி பாதுகாப்பு உற்பத்தி பிரிவு எழுமின் இந்தியா திட்டத்தின் கீழ் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பெரும் பங்காற்ற முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு அதிக பலன்களை வழங்கும் வகையில் வெளிநாட்டு குடிமக்கள் அட்டை வழங்கும் திட்டம் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். முன்னதாக கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், சக்தி வாய்ந்த நாடு என்ற வகையில் இந்தியாவின் பெயர் வெகு விரைவாக மேம்பட்டு வருவதாகவும் இதற்கு பிரதமர் மோடியின் தலைமையே காரணம் என்றும் கூறினார்.
நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக பங்கேற்று பேசிய மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் ஜெகநாத் தனது உரையை ஹிந்தி மொழியில் தொடங்கினார். இந்த மாநாடுதான் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் மிகவும் முக்கியமான கூட்டம் என்று அவர் கூறினார். வெளியுறவு இணையமைச்சர் வி.கே. சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், உத்தரகண்ட், ஹரியானா மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நாளை விண்ணில் செலுத்தப்பட உள்ள PSLV-C-44 ஏவு வாகனத்திற்காக கவுண்டவுன் நடைமுறை இன்று மாலை தொடங்குகிறது. இது தொடங்குவதற்கான நேரம் இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று இஸ்ரோ வட்டாரங்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தன. இந்த ஆண்டில் இஸ்ரோ விண்ணில் செலுத்தும் முதலாவது ஏவு வாகனம் இது. மிகவும் சிறிய கலாம்சாட் என்னும் செயற்கைக்கோளை இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தும். இந்த செயற்கைக்கோளை மாணவர்கள் தயாரித்துள்ளனர். இதனுடன் மைக்ரோசாட் 6 என்ற தொலையுணர்வு செயற்கைக்கோளையும் இந்த ஏவு வாகனம் விண்ணில் செலுத்தும். இந்த ஏவு வாகனம் ஒன்றிணைக்கப்பட்ட 2 ஸ்ட்ராப் ஆன் மோட்டார்களுடன் மட்டுமே விண்ணிற்கு செல்ல உள்ளது. இதனை அடுத்து இந்த வரிசை செலுத்து வாகனங்கள் DL வகை என பெயர் பெறுகின்றன. வழக்கமாக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திய பின் இந்த செலுத்து வாகனம் தன் பணியை முடித்து கடலில் விழுந்து விடுவது நடைமுறையாக உள்ளது. ஆனால் இந்த முறை இந்த செலுத்து வாகனத்தின் 4வது மற்றும் இறுதி நிலை ராக்கெட் செயற்கைக்கோள்களை வெளியிட்ட பின்னரும் தனது பயணத்தை பூமியை சுற்றி தொடர்ந்து மேலும் பல தொழில்நுட்ப செயல்விளக்க சோதனைகளை மேற்கொள்ள உள்ளது. கர்நாடக இசை என்றால் சத்குரு ஸ்ரீ தியாகராஜர், தியாகராஜ ஆராதனை என்றால் பெங்களூரு நாகரத்னமா என்கிற அளவுக்கு திருவையாற்றில் ஆண்டுதோறும் நடைபெறும் தியாகராஜ ஆராதனை விழாவிற்கு வித்திட்டவர் இந்த உன்னத இசைக்கலைஞர். காவிரி ஆற்றங்கரையில் திருவையாற்றில் 172வது தியாகராஜ ஆராதனை விழா நடைபெற்று கொண்டிருக்கும் இத்தருணத்தில் பெங்களூரு நாகரத்னமா குறித்த சில அரிய தகவல்கள். இசை கலைஞர், நடனமணி, கவிஞர், எழுத்தாளர், ரசிகர், ஹரிகதை கலைஞர், கலை ஆர்வலர், வரலாற்று ஆய்வாளர், அனைத்திற்கும் மேலாக மனிதம் என்ற உன்னதமான பண்புக்கு சொந்தக்காரராவார் பெங்களூரு நாகரத்னம்மா. கர்நாடக மாநிலம் நஞ்சன்கூடில் 1878ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதியன்று பிறந்த நாகரத்னம்மா மைசூரிலும் பெங்களூரிலும் இசை பயின்று முனுஸ்வாமப்பா தொடங்கி சென்னையில் பீதாராம் கிருஷ்ணப்பா வரை பல இசை ஜாம்பவான்களிடம் கர்நாடக இசை பயின்றார். சென்னையிலும் இதர ஊர்களிலும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தி புகழின் உச்சியில் இருந்த நாகரத்னம்மா சத்குரு ஸ்ரீ தியாகராஜர் பற்றி கண்ட கனவு அவரை இசை கலைஞர் என்கின்ற நிலையில் இருந்து முழுமையான அர்ப்பணிப்போடு கூடிய இசை கலை புரவலர் என்ற உச்சிக்கு அழைத்துச் சென்றது. 1847ஆம் ஆண்டு சமாதி அடைந்த சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜர் சமாதி அடைந்த இடம் முறையாக பராமரிக்கப்படாமல் இருந்ததாக அறிந்தவுடன் தனது சொத்து, நகைகள் என்று தனது அனைத்து உடைமைகளை விற்று தற்போதுள்ள சமாதி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை கட்டி முடித்து தியாகராஜரின் திருவுருவச் சிலையை நிறுவி 1921ஆம் ஆண்டு இந்த வளாகத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்தினார். மேலும் தியாகராஜ ஆராதனையில் பஞ்சரத்ன கீர்த்தனை நிகழ்ச்சியில் பெண்கள் அனுமதிக்கப்படாததை மாற்றி 1941ஆம் ஆண்டு முதல் ஆராதனையில் பெண்களின் பங்களிப்பை உறுதி செய்தார் பெண்ணின பிரதிநிதியான நாகரத்னம்மா. அது மட்டுமல்லாது ஆராதனையில் அதுவரை தடை செய்யப்பட்டிருந்த நாதஸ்வர கலைஞர்களையும் பங்கேற்க வழிவகுத்தார் இவர். பல இசை கட்டுரைகள் மற்றும் தொகுதிகளை வெளியிட்ட நாகரத்னம்மா வருமான வரி செலுத்திய முதல் கர்நாடக பெண் இசை கலைஞராவார். கர்நாடக இசையை தனது மதமாகவும் தியாகராஜரை தனது வழிபடு தெய்வமாகவும் பாவித்த நாகரத்னம்மா தனது புகழ், செல்வம், உடைமைகள் என்று அனைத்தையும் சத்குரு ஸ்ரீ தியாகராஜருக்கு அர்ப்பணித்து கர்நாடக இசை ரசிகர்களின் மனதில் மட்டுமல்ல மரபிசை வரலாற்றிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்பது நிச்சயம். தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதற்கு நம்பகத்தன்மை கொண்ட செய்திகள் வெளியிடப்படுவது அவசியமாகிறது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்.
சென்னை அகில இந்திய வானொலியில் பிரசார் பாரதியின் பகுதி நேர செய்தியாளர்களுக்கான கைபேசி இதழியல் தொடர்பான பயிலரங்கில் அவர் இன்று உரையாற்றினார். அண்மையில் திரிபுராவில் நடைபெற்ற தேர்தலின் போது சமூக வலைதளத்தில் வெளியான செய்தி ஏற்படுத்திய தாக்கத்தை சுட்டிக்காட்டிய அவர் சமூக வலைதளங்களில் நம்பகத்தன்மை கொண்ட செய்திகளே பரப்பப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தேர்தல் அமைதியாக நடைபெறுவதற்கு நம்பகத்தன்மை அவசியம் என்று கூறிய அவர் இதனை கருத்தில் கொண்டு நம்பகத்தன்மை கொண்ட செய்திகளை மட்டுமே வழங்குமாறும் செய்தியாளர்களை சத்யபிரதா சாஹூ கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு இயக்குனர் பழனிசாமி, நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சக்கரவர்த்தி, சென்னை தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு இயக்குனர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். இந்திய எண்ணெய் கழகமும் தமிழக அரசும் 7,941 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டுள்ளன. அடுத்த 5 ஆண்டுகளுக்கான இந்த ஒப்பந்தம் காரணமாக 9,200 பேருக்கு நேரடியாகவும் சுமார் 10,600 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய எண்ணெய் கழகம் சில்லறை விற்பனை நிலையங்களை விரிவாக்குவதற்கு 5,100 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் போது 9,000 பேர் நேரடி வேலைவாய்ப்பு பெறுவார்கள். தமிழ்நாட்டில் பெட்ரோல், உயவு எண்ணெய் முனையங்கள் 1,824 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 3 ஆண்டுகளில் அமைக்கப்படும் போது 1000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்திய எண்ணெய் கழகம் சார்பில் இந்த ஒப்பந்தத்தில் அது நிர்வாக இயக்குநர் ஆர். சீதாராமன் கையெழுத்திட்டார். மறைந்த பாடாலூர் விஜயின் திருவுருவப் படத்தினை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்த இவர் திமுகவின் நீண்ட கால தொண்டராக இருந்தவர். தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட இவர் இம்மாதம் 19ஆம் தேதி உயிரிழந்தார். பாடாலூரில் உள்ள அவரது இல்லத்தில் அவருடைய உருவப்பட திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விஜயின் குடும்பத்தினருக்கு திமுக சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கினார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் கே.என். நேரு, பொன்முடி, ஆர். ராசா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டத்தை ஒடுக்க நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை அழைத்து பேசி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழக அரசை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வேலை நிறுத்தத்தால் பள்ளி மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு பணிகள் முடங்க தொடங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இன்று தொடங்கியுள்ள முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து கூறியுள்ள அவர், முதலாவது மாநாட்டில் பெறப்பட்ட முதலீடு குறித்து தெளிவாக தெரிவித்துவிட்டு பிறகு அடுத்த மாநாட்டை நடத்தியிருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலியில் தமிழ்நாட்டின் முதலாவது லெனின் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள லெனினின் 12 அடி உயரச் சிலையை கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி திறந்து வைத்தார். திரிபுராவில் சென்ற ஆண்டு அங்கிருந்த லெனினின் முழு உருவச் சிலை தகர்க்கப்பட்டதை அடுத்து நாட்டில் 2வது இடமாக தமிழ்நாட்டில் லெனினின் சிலை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பத்தின்படி கண்ணாடி நுண்துகள்களால் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சிலையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள கல்வெட்டில் திரிபுராவில் வீழ்ந்தது, நெல்லையில் எழுகிறது என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் பல்வேறு தலைப்புகளில் ஒருநாள் பயிற்சிகள் நடைபெற உள்ளன. இம்மாதம் 29ஆம் தேதி அலங்கார தோட்டம் மற்றும் பராமரிப்பு பற்றியும், 30ஆம் தேதி காளான் வளர்ப்பு பற்றியும், 31ஆம் தேதி மூலிகை தோட்டம் அமைப்பது பற்றியும் பயிற்சிகள் நடைபெற உள்ளன. இந்த பயிற்சியில் பெண்கள், மாணவர்கள், சுய உதவிக் குழுக்கள், இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பங்கேற்று பயனடையலாம் என்று பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு கூறுகிறது. பயிற்சியில் சேர விருப்பமுள்ளவர்கள் 04426263484 என்ற தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் மத்திய அரசின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் குறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் தொடங்கியது. இந்த பிரச்சார வாகனத்தை தமிழக அரசு கொறடா தாமரை ராஜேந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். மேலும் இந்த மாதம் பிறக்கும் பெண் குழந்தைகளின் தாயாருக்கு டிஃபன் பாக்ஸ், பிளாஸ்க் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி பங்கேற்றார். ஆப்கானிஸ்தான் நாட்டில் நிகழ்ந்து வரும் தாக்குதல்களை பேச்சுக்கள் மூலம் முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவின் பிரதிநிதி ஒருவர் தாலிபான் இயக்கத்தினரை சந்தித்ததை அமெரிக்கா உறுதி செய்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தை கத்தார் நாட்டில் நடைபெற்றதாகவும் ஆப்கான் நாட்டு சீரமைப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு பிரதிநிதி ஜல்மே கலிஸ்லாத் இதில் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டை மற்ற நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்துவதை நிறுத்துமாறு வைக்கப்பட்ட கோரிக்கையை அமெரிக்கா இந்த பேச்சுக்களின் போது ஏற்றுக்கொண்டதாக தாலிபான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் முகாமிட்டுள்ள 14,000 அமெரிக்க படை வீரர்களில் 7,000 வீரர்களை திரும்ப பெற அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார்.
நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாப்பியரில் நடைபெற்ற இப்போட்டியில் 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிய இந்திய அணி 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 34.5 ஓவரில் வெற்றி இலக்கை அடைந்தது. அதிகபட்சமாக ஷிகர் தவான் 75 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக டாஸ் வென்று முதலில் பேட் செய்த நியூசிலாந்து அணி 38 ஓவரில் 157 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய பந்து வீச்சாளர்கள் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டையும் முகமது ஷமி 3 விக்கெட்டையும் வீழ்த்தினார்கள். பின்னர் போதிய வெளிச்சமின்மை காரணமாக ஆட்டம் சிறிது நேரம் தடைப்பட்டதால் இந்திய அணி 49 ஓவரில் 156 ரன் எடுக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இப்போட்டியில் விளையாடிய முகமது ஷமி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விரைவாக 100 விக்கெட்டை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றார். 5 ஆட்டங்களை கொண்ட இப்போட்டித் தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இரண்டாவது ஒருநாள் போட்டி வரும் சனிக்கிழமை மவுண்ட் மாங்கோனி நகரில் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.